Hello friends, welcome to my channel. இப்போ வந்து நம்ம எப்படி காட் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம வந்து காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ காட்டில் என்னெல்லாம் இருக்கும்னா இந்த 2 வுட்டன் பீஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 6 feet காட் இது. ஸோ லென்த் வைஸ் வந்து உங்களுக்கு 6 feet இருக்கும். ஸோ அதே மாதிரி அது பெர்பெண்டிகுலராக போடுறதுக்கு 3 feetல வந்து 2 வுடன் பீஸ் இருக்குது. இந்த 2 வுடன் பீஸ் வித் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸில் தான் வந்து நம்ம வந்து ஆணி போட்டு நம்ம டைட் பண்ணுறது. ஸோ இந்த காட் லென்த் அண்ட் பிரெத் வைஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வுடன் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த மாதிரி 2 ஸ்டாண்டு 2 சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த லென்த் வைஸ் இருக்கிற வுடன் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஏற்கனவே நான் வந்து ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து கிளாத் வந்து ஏற்கனவே நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கிளாத் வந்து நம்ம வந்து பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து எனி திக் காட்டன் கிளாத் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசேஜ் நிறைய ஆகும்போது இயர்லி ஒன்ஸ் ஒரு 6 months ஒன்ஸ் நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். என்னோட ஆரி காட்டில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மெயின் காட்டில் உள்ள லென்த் வைஸ் உள்ள வுடன் பீஸில் வந்து இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது ஒன்று, ஸோ இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா நம்ம ப்ளவுஸ் பீஸ் வந்து நமக்கு சிலது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 ஹோல்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன் நான். அது ஆக்சுவலாக நான் கார்பெண்டர் வச்சு நான் ரெடி பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இங்கெல்லாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பிரெத் வைஸ் உள்ள ஒரு வுடன் ராடு. ஸோ இதுவும் வந்து ஹோல்ஸ் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி காட் வந்து உங்களுக்கு தேக்கில் பண்ணலாம், இல்லைன்னா படாக்குன்ற வுடன் மெட்டீரியலில் பண்ணலாம். ஸோ தட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பெண்ட் ஆகாது. இது பண்ணி நான் எனக்கு வந்து ஒரு 5 years கிட்ட ஆயிடுச்சு. இந்த காட் நான் பண்ணி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நான் வந்து இந்த மோஸ்ட்லி இந்த கிளாத் மட்டும்தான் அப்பப்போ நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டேன்னா அது பாட்டில் இருக்குது, இன்னும் பெண்டிங் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு, நம்ம காட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து நான் எப்படி பண்ணுறேன்ற மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 கிளாத் இருக்கு இல்லையா, அந்த 2 கிளாத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ராடில் இருக்க கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி திக்கான த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். சிங்கிள் த்ரெட்டாக போதும். ஸோ நம்ம இந்த ஹெம்மிங் பண்ணுற மாதிரி ஸோ இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் கூட நம்ம விட்டு நம்ம ரேண்டமாக பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணுற மாதிரி நம்ம 2 கிளாத்தையும் வந்து சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து வுடன் ராடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே வந்து இந்த ராடு வந்து நம்ம இந்த 2 ராடுக்கு நடுவில் இப்படி வந்து உள்ளே விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அயன் நெயில்ஸ் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நல்லா பெரிய அயன் நெயில்ஸு.
ஸோ இந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நெயில் இது. ஸோ இதை வந்து நம்ம இது நகராமல் இருக்கிறதுக்கு 2 நெயில் வந்து 2 சைடும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது இந்த சைட் பண்ண மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பண்ணணும். ஸோ இந்த 2 அயன் நெயில் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ராட் ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ இந்த கிளாத் மெட்டீரியல் இருக்குல்லையா, இதை வந்து நம்ம டைட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை எடுத்து இந்த சென்டரில் நம்ம வந்து நல்லா அப்படி டைட் பண்ணிட்டோன்னா ஸோ இந்த கிளாத் வந்து உங்களுக்கு டைட் ஆகிடும். ஒரு 3 தடவை இந்த வுட்டு ராடை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு இந்த நெயிலில் வந்து ஜஸ்ட் ரேண்டமாக இப்படி சுற்றி நம்ம ஒரு நாட் போட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் வந்து இப்போ இந்த கிளாத் வந்து நம்ம இப்போது ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் மெட்டீரியல். நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து இந்த கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து ஃப்ளோரல் டிசைன் தான், அது வந்து நான் ட்ரேசிங் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த கிளாத்லேயே வந்து 2 எட்ஜ் இருக்கும். இது வந்து ரா எட்ஜு, கட் பண்ண எட்ஜ். இது வந்து கரப்பக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு ஸோ இந்த ரா எட்ஜ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த இடத்த வந்து நம்ம இந்த கிளாத்தோட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி பின்னால் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது நகராமல் இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்படி பின் பண்ணிட்டோன்னா. ஸோ ஒரு 3 பின் நம்ம பண்ணிட்டோன்னா அது வந்து நகராமல் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து த்ரெட் வச்சு நம்ம காட்டன் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இது பின் பண்ணியாச்சு. இந்த 3 பின் வச்சு நான் பின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக்கில் போயிட்டு இந்த கிளாத்தோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா இந்த கார்னரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் இந்த மாதிரி இந்த கார்னர்லேயே நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் செயின் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்வர்டாக நம்ம போகலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்வர்டாக நம்ம போய் செயின் போட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் நம்ம ஒரு 2-3 தடவை இந்த ஸ்டிச் போடுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சிங்கிள் லைனாக நம்ம ஆரி செயின் போட்டால் போதும். இந்த ஒரு சைடு வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதர் எண்டு அந்த சைடும் வந்து இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிடலாம். இங்கேயும் வந்து அந்த சைட் பண்ண மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த 2 சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஸோ
நம்ம இங்கே வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை 2 சைடுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான். ஆணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த உட்டை வந்து கழட்டிடலாம். உட்டும் நம்ம ரிமூவ் பண்ண பிறகு இது வந்து டாப் சைட் டவுன். ஸோ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ 2 கிளாத்தையும் நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கிளாத் வந்து 2 சைடும் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உட்டன் ராட் எடுத்த உடனே 2 சைடு நம்ம வந்து கிளாத் நல்லா 2 சைடுமே நம்ம த்ரெட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப வந்து இதுக்கு நடுவில் வந்து நம்ம அந்த உட்டன் ராட் கொடுத்து அயன் நேல் வச்சு நம்ம வந்து லாக் பண்ணணும். ஆணி வச்சு ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கிளாத் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இங்கே ஒரு த்ரெட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம இழுத்து நம்ம இந்த உட்டில் வந்து கெட்டணும். வந்து நம்ம த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம த்ரெட்டு கொடுத்து இந்த உட்டில் கொடுத்து டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி தான். த்ரெட்டை வந்து நல்லா இங்கே கெட்டி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைட் த்ரெட் கட்டியாச்சு. இப்போ இந்த த்ரெட் உள்ளோடு விட்டு நம்ம இந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணணும். கார்னரில் ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுட்டு த்ரெட்டில் இதோட சுற்றிட்டு ஸோ இந்த த்ரெட் வழியாக நம்ம இந்த த்ரெட்டையும் இந்த உட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும்.
டைட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லூஸ் நல்லா கொஞ்சம் அந்த த்ரெட்டை வந்து நம்ம இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ லூஸ் இருந்தாலும் டைட் ஆகிடும். நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இந்த எண்டில் நம்ம வந்து சுற்றி உட்டில் சுற்றிட்டு லாக் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி தான் அந்த சைடு எண்டும் நம்ம த்ரெட் வச்சு லாக் பண்ணணும். ஸோ இந்த த்ரெட் வச்சு 2 சைடுமே நம்ம லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட் வச்சு நம்ம அந்த உட்டோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து காட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ளவுஸ் வந்து இந்த லூஸ் இருக்கணும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ஸ்லீவ் போர்ஷன் வருது. ஸோ இங்கே ஒரு ஸ்லீவ் போர்ஷன் வருது. பேக் நெக் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ ஃப்ரண்ட் நெக் இங்கே வரும். ஸோ நான் ஏற்கனவே அதெல்லாமே மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோ ஒரு ஆரி எம்ப்ராய்டரி கொடுக்குற ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம காட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை மாதிரி நம்ம காட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் வந்து ஒர்க்கு இன்னும் நீட்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் வரும். இந்த காட் ஃபிக்ஸிங் மெத்தட் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.